என் இனிய வணக்க மழலை செல்வங்களே, இன்றைய வகுப்பிற்குள் செல்வோமா? நாம் இன்றைய வகுப்பில் என்ன பார்க்க உள்ளோம் என்றால், மாணவ செல்வங்களே, நாம் கடைசி வகுப்பில் என்ன பார்த்தோம்? ஓரெழுத்து சொற்கள் பார்த்தோம் அல்லவா? நாம் அதேதான் கண்ணா இன்றைய வகுப்பிலும் பார்க்க உள்ளோம். சரியா மாணவ செல்வங்களே? மாணவ செல்வங்கள் அனைவரும் நன்கு கவனமாக கவனியுங்கள் கண்ணா. அதாவது தமிழில் உள்ள மொத்த எழுத்துக்கள், அதாவது உயிர் எழுத்துக்கள் 12. சரியா? அடுத்தது மெய் எழுத்துக்கள் 18, ஆயுத எழுத்து 1, உயிர்மெய் எழுத்துக்கள் 216. மொத்த தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மொத்த தமிழ் எழுத்துக்களின் எண்ணிக்கை 247. சரியா கண்ணா? இந்த 247 எழுத்துக்களிலிருந்து ஒரு எழுத்து தனித்து பொருள்படக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் 42. 42 எழுத்துக்கள் தனியாகவே பொருள்படும். தனித்திருக்கும் பொழுது அது என்னவாகும்? பொருள்படும். அப்படிப்பட்ட எழுத்துக்களைத்தான் நாம் இந்த வகுப்பில் பார்க்க உள்ளோம். சரியா மாணவ செல்வங்களே? சில எடுத்துக்காட்டுகளுடன் மாணவர்கள் அனைவரும் நன்கு கவனிக்க வேண்டும். இதுவே தமிழின் பெருமையும் கூட. பறக்கும் எழுத்து ஈ என்பது பறக்கும் அல்லவா? எனவே ஈ பறக்கும் எழுத்து என்னது? ஈ பறக்கும் எழுத்து ஈ. சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, பறக்கும் எழுத்து எது என்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் அல்லவா? என்னது? ஈ. அடுத்து ருசிக்கும் எழுத்து நம் நாக்கு தானே கண்ணா ருசிக்கும். அந்த நாக்கை இன்னொரு பொருள் படுற மாதிரி சொல்லலாம். அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னா, நானாலும் ஒண்ணுதான், நாக்கு அப்படின்னாலும் ஒண்ணுதான். நா என்பதன் பொருள்தான் நாக்கு. எனவே ருசிக்கும் எழுத்து நாக்கு. அடுத்தது சுடும் எழுத்து. சுடும் எழுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தீ. தீ சுடும் இல்லையா? அதனால தீ என்பது என்னது? சுடும் எழுத்து. சரியா கண்ணா? யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லையே? சுடும் எழுத்து தீ. அடுத்து வாங்கும் எழுத்து. வாங்கும் எழுத்து என்னது? கை. கை வாங்குவோம் இல்லையா? கைகளினாலதானே நம்ம எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம எதன் மூலமா வாங்குவோம்? கைகளின் மூலமா தானே கண்ணா வாங்குறோம். அதனால வாங்கும் எழுத்து கை. சரியா? அடுத்தது பாருங்க, எழுதும் எழுத்து. எழுதும் எழுத்து மை. அது என்ன எழுதும் எழுத்து? நம்ம மை பேனாவால எழுதுறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் எழுதும் எழுத்து மை. சரியா கண்ணா? அடுத்தது பாருங்க, மணக்கும் எழுத்து. மணக்கும் எழுத்து என்னன்னு சொல்றாங்க? பூ. மணக்கும் எழுத்து என்னது? பூ. பூ மணக்கும் இல்லையா? அதனால மணக்கும் எழுத்து பூ. நம்ம மலருக்கு இன்னொரு ஓர் எழுத்தும் சொல்லலாம் கண்ணா. அது என்ன அப்படின்னா, இன்னொரு ஓர் எழுத்து என்ன சொல்லலாம்? வீ. வீனாலும் என்னதான்? மலர்னு தான் பொருள்படும். அதனால மணக்கும் எழுத்து பூ. சரியா? அடுத்தது வெறுக்கும் எழுத்து. நம்ம யாரையாவது வெறுக்கிறோம், இல்ல ஏதாவது ஒரு பொருளை வெறுக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சி அப்படின்னு அது ஒரு மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுதான் தமிழ்ல சொல்றாங்க சீ. சி இருக்கு இல்லையா? அதுதான். சரியா? அப்ப வெறுக்கும் எழுத்து என்னது? சி. அடுத்தது தொங்கும் எழுத்து. தொங்கும் எழுத்து என்னது? பை. இப்ப பைகள்லாம் நம்ம தொங்க விடுறோம் இல்லையா? அதுதான் கண்ணா தொங்கும் எழுத்து பை. சரியா? யாருக்கு எந்த சந்தேகங்களும் இல்லையே? அழைக்கும் எழுத்து வா. அழைக்கும் எழுத்து என்னது? வா. அடுத்தது அலங்கார எழுத்து. அலங்கார எழுத்து என்னது? ஐ. அலங்கார எழுத்து என்னது? ஐ. ரொம்ப ஆடம்பரமா ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்கன்னு நமக்கு பாக்குறதுக்கே எப்படி இருக்கும் கண்ணா? ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. நம்ம என்ன சொல்லுவோம்? வா ஐ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது என்னது? அலங்கார எழுத்து ஐ. சரியா கண்ணா? சரி கண்ணா, உங்களுக்கான வீட்டு பாடம் என்ன அப்படின்னா, நல்லா கவனமா கவனிச்சுக்கோங்க. நீங்க என்ன செய்யணும்?
உங்களுடைய நீங்க இந்த ஓரெழுத்து சொற்கள்லாம் இருக்கு இல்லையா, அதை நல்லா முதலாவதா நல்லா தரவு பண்ணுங்க. நல்லா படிச்சுட்டு உங்களுடைய பெற்றோர்களை தேர்வு வைக்க சொல்லுங்க. 5 மதிப்பெண்களுக்கு மட்டும் தேர்வு வைத்தால் போதுமானது. சரியா? தேர்வு வைத்து அந்த தேர்வில் நீங்கள் என்ன மதிப்பெண்கள் எடுக்கிறீர்களோ அதை புகைப்படமாக எடுத்து அனுப்ப வேண்டும். இதுதான் உங்களுக்கான வீட்டு பாடம். சரியா மாணவ செல்வங்களே? நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மழலை செல்வங்களே.